ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் டைனி பாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் அழகாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து தம்ப்நெயில்ன்றது வந்து நீங்கள் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் உங்கள் வீடியோஸ் வந்து நிறையா வியூஸ் வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்த உடனே உங்களோட வீடியோஸை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் பார்க்க தோணும். ஸோ தம்ப்நெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. அதுதான் எப்படி நல்லா க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற ஆப் வந்து கேன்வா அப்படின்ற ஆப் தான். நம்ம சேனலில் அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸ்க்குமே நான் வந்து இந்த ஆப்பில் தான் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் நான் வந்து இதில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் அங்கே போய் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பேலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இப்படி காமிக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து கேன்வா அப்படின்னு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நான். இந்த ஆப் வந்து நெட்டு இருக்கணும். நெட் இல்லாமல் வந்து இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடியோட வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகிற மாதிரி உங்களுக்கும் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் இப்போ இப்படி இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே மேலே வந்து சர்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கா, அங்கே போயிட்டு டைப் பண்ணணும் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கனால அப்படி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து நிறையா தம்ப்நெயில்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் விலாக் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நேச்சுரல் சீன்ஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் இதை உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்மளால் வந்து நம்மளோட வேர்டிங்ஸ் போட்டு தான் நம்மளால் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ அதை ஓப்பன் இந்த பேக்ரவுண்ட் ஓகே எனக்கு, ஆனால் எனக்கு இதில் இருக்க வேர்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நீங்கள் இதில் அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதில் இன்னொன்று என்னென்னா ஃப்ரீன்னு கொடுத்துருக்குல்ல, அந்த தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட வாட்டர் மார்க் வந்து வராது. இங்கெல்லாம் வந்து இதிலலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு கொடுக்கல இந்த இதில். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா வந்து வாட்டர் மார்க் வந்து வருது. நான் ட்ரை பண்ணதில் அதான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படின்ற இருக்க தம்ப்நெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இந்த ஆப் வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப்பில் தான் எடிட் பண்ணி தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ உங்கள் சேனலும் க்ரோ ஆகணுன்னா அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து சப்போஸ் இந்த தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுக்கு. லோட் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து ஹவு டு கலர் கிரேட் அப்படின்ற வேர்டிங்ஸ் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ நான் இதை வந்து வேர்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அப்படியே அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி வருதா, வந்தோடனே எடிட்டில் இங்கே கீழே எடிட் இருக்குது, அங்கே எடிட்டில் போயிட்டு இப்போ நான் வந்து இதில் நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைனி பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? டைனி பாக்ஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த தம்ப்நெயில்
வந்து இந்த வேர்டிங்ஸ் வந்து ஓகே. இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட ஸ்டைல் கூட வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஃபாண்ட்டுன்னு இருக்கா, அங்கே ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுவே ஓகேவாக தெரியுது, ஸோ நான் இதோட விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் கலர் வந்து இவங்களே நிறையா இங்கே ஃபாண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இந்த கலர்ஸில் வேண்டாம், எனக்கு வந்து கஸ்டமாக கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் நிறைய ஃபாண்ட் கலர்ஸ் உங்களுக்கு இந்த ஷேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்க எல்லா கலர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட்லேயே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போல்டா இட்டாலிக்கா அந்த மாதிரி இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் கிளிக் பண்ணிங்கன்னா லெட்டர் ஸ்பேஸிங், லைன் ஸ்பேஸிங் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஸ்பேஸிங்னால் இங்கே பாருங்கள், ஒரு லெட்டருக்கு நடுவிலும் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து லைன் ஸ்பேஸிங், இங்கே பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் இந்த மாதிரி நியான் லெட்டர்ஸ் அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து இதில் ஹாலோ அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கர்வ்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே ரவுண்டாக, இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் வந்து அனிமேட். நெக்ஸ்ட் அனிமேட்டில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து ஆக்சுவலாக நமக்கு தம்ப்நெயிலுக்கு தேவையில்லை. நம்ம ஏதாவது வீடியோஸ் க்ரியேட் பண்ணோன்னா கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா தம்ப்நெயிலில் வெறும் பிக்சர்ஸாக தான் இருக்க போகுது, நமக்கு எதுக்கு இந்த எஃபெக்டெல்லாம் இந்த அனிமேட்லாம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து இதில் எஃபெக்ட்ஸ் வந்து வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்பரன்சி இவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து அவ்வளோதான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து டவுன்லோட் அப்படின்னு இங்கே இருக்கா, இங்கே மேலே அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் காமிக்கிறேன். இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன். இங்கே வந்து டவுன்லோட் இருக்கா, இந்த டவுன்லோட் கொடுத்திங்கன்னா அப்படியே உங்களோட ஃபோனில் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்படி தான் வரும், ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படின்னு வந்துட்டு சேவ் ஆகிடும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் இந்த ஆப் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போது நான் உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது, அதில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ப்ளைனாக இருந்து நானே என்னோடய பிக்சர்ஸ் போட்டு என்னோடய தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்குமே வந்து இதில் வந்து நம்ம அழகாக எடிட் பண்ணலாம். அதுவும் எப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போது நம்மளாம் எப்படி பிக்சர்ஸ் ஆட் பண்ணி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா இப்படி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் அப்படின்னு காமிக்குதா, இதில் வந்து டெலிட் கொடுத்துருங்க. எல்லாமே அப்படி தான், ஒன்று ஒன்றா டெலிட் கொடுத்துருங்க. இல்லை டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு பிளாங்காக வந்துருச்சு, ஓகேவா. இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சப்போஸ் ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை இப்போ பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து எனக்கு ஒயிட் வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும்னா இங்கே கலர் இருக்குது பாருங்கள், அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நான் இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதெல்லாம் டெலிட் பண்ணாததுனால இங்கே காமிக்குது.
இப்போ இதை நான் டச் பண்ணி இதையும் டெலிட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் இருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல இங்கே லாஸ்ட்டில், இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறையா கிராஃபிக்ஸு, ஸ்டிக்கர்ஸு, ஃபோட்டோஸ், இவங்களே நிறையா ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ, இந்த மாதிரி டேபிள்ஸ், ஃப்ரேம்ஸ், கிரிட்ஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சா, இங்கே வந்து இங்கே கார்னரில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஃப்ரேம் வந்து கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே கலரில் போயிட்டு ஆல்ரெடி ப்ளூ இருக்குன்னா இல்லை நம்ம வந்து ஒயிட் கூட வச்சுக்கலாம், இல்லை பிங்க்கு அது மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். ரெட்டு, ப்ளூ, பிங்க், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது அதே ப்ளஸ் சிம்பிளில் போனீங்கன்னா இங்கே கேலரின்னு இருக்கா. கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட கேலரிஸில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் இதில். ஸோ நீங்கள் வந்து கேலரி எப்படி. நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து யூஸ் பண்ணியிருந்த இமேஜஸ்லாம் வந்து இங்கே காமிக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு இங்கே அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. இப்படி அந்த இமேஜ் வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் இதை இங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதே ப்ளஸ் சிம்பிளில் போனோன்னா டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் அ ஹெட்டிங், ஆட் அ சப் ஹெட்டிங், ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா. இப்போது உங்களுக்கு ஒன்று நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி உங்களோட சைஸ் வந்து ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி இல்லைன்னா இவங்களே இங்கே பாருங்கள் நிறையா மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், யூ ஆர் இன்வைட்டட் அப்படின்றது. செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம யூ ஆர் இன்வைட்டட் பதில் நம்மளோட வேர்டிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டுக்கிறேன் நான் இங்கே. இப்போது சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டோன்னே நான் அதை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நமக்கு ஃபாண்ட் சைஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் ஃபாண்ட் சைஸில் போயிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் வேணுமோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணணும்னா, சப்போஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு வந்து நானே டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்போ நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போது அதே ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஆட் ஹெட்டிங் இருக்கா, அது கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ அது இங்கே நமக்கு வந்துருச்சு. வந்தோடனே அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது யூடியூப் டைப் பண்ணிட்டேனா, இதை நான் இங்கே வச்சிட்றேன், ப்ளேஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இதை விட சின்ன லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா அதே ப்ளஸ் சிம்பிள் டைப் பண்ணிட்டு ஆட் அ சப் ஹெட்டிங் அப்படி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு என்ன உங்கள் வேர்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து நம்மளோட சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன், டைனி பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒரு சின்ன லெட்டர்ஸாக வேணும் அப்படின்னா ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போது நீங்கள் அதை வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். சாரி, டெலிட் ஆகிடுச்சு.
இப்போது நீங்கள் இது எங்கே வேணுமோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அவ்வளோதான் தம்ப்நெயில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அழகாக தம்ப்நெயில் வேணுமோ நீங்கள் அதே மாதிரி பிக்சர்ஸ் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வேர்டிங்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இந்த ஏதாவது கிஃப் இமேஜ் அந்த மாதிரி வேணுன்னா கூட இப்போ பாருங்கள், நான் இந்த கிளாஸஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை நான் இங்கே வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இங்கே மேலே வந்து டவுன்லோட் கொடுத்திங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான். அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட யூடியூப் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் அந்த தம்ப்நெயில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா, நீங்கள் வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணால் தான் வந்து உங்களால் யூடியூப் தம்ப்நெயில் வந்து அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். அது வந்து நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது ஈஸி மெத்தட் தான். அது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படியே கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட சஜஷனை சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா.